அனைவருக்கும் வணக்கம். சுதேசி தமிழ்நாடு மக்கள் நல சமூக சேவை அமைப்பு, திருவள்ளூர் மாவட்டம், புதுவரந்தபள்ளி வட்டம், சென்னை ஊராட்சி. இந்த பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அரசாங்கத்தை சார்ந்த இ-சேவை மையத்துக்கு போகிறோம். அங்கே போகிறப்போ பார்த்தீங்கன்னா, அந்த இ-சேவை மையத்தில் ஆள் இல்லை. அவங்க குறிப்பிட்ட டைம் ஒரு 10 மணிலாம் வந்தாகணும். ஆனால் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா வரதே கிடையாது. அதிக அளவு வந்துட்டு அவங்க லோக்கலில் தான் இருக்காங்க, ஆஃபீஸுக்கு வரமாட்டேங்கிறாங்க. நீங்கள் எங்கே போனாலும் சரி, தாலுக்கா ஆஃபீஸில், இ-சேவை மையத்தில் அங்கே குறிப்பிட்ட நபர் அந்த நேரத்துக்கு அங்கே இல்லைன்னா அந்த இடத்துல புகார் எண் இருக்கும். முதலமைச்சர் படம் போட்டு அதில் புகார் எண் இருக்கும், இ-சேவை மையம்னு சொல்லிட்டு. அந்த புகார் எண்ணுக்கு ஃபோன் பண்ணி புகார் தெரிவிங்க சம்மந்தப்பட்ட நபர் மீது. தயவு செய்து சொல்கிறேன், எல்லாருமே செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் போனேன். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் போனேன். அங்கே ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அவர் இடத்து சம்மந்தமாக இ-சேவை மையத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே குறைஞ்சி ஒரு ஹேண்டிகேப்ட் கூட வந்தாங்க. ரெண்டு ஹேண்டிகேப்ட் வந்தாங்க. ஒரு 15 பேர் வந்து திரும்பி போயிட்டாங்க. ஏற்கனவே வெள்ளிக்கிழமை வரல, அதுக்கப்புறம் சனிக்கிழமை வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்காச்சும் பார்ப்போன்னு சொல்லி ஒரு லேடிஸ் வந்திருக்காங்க. பாவம், அவங்களாலையும் பார்க்க முடியல. இன்றைக்கி அந்த நபர் ஃபோன் போட்டாலும் எடுக்கலை. அதனால் அவர் மீது பார்த்தீங்கன்னா நான் புகார் தெரிவிச்சிட்டேன். அதுபோல் தயவுசெய்து சொல்கிறேன், பொதுமக்கள் யாராக இருந்தாலும் சரி, இ-சேவை மையத்துக்கு போகும்போது அங்கே ஆட்கள் இல்லைன்னா நீங்கள் அவங்க மேலே புகார் தெரிவிங்க. அப்போ தான் இது போல் தவறு செய்ய மாட்டாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் காத்திருந்தோம். எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. ஒரு 20 பேர்கிட்ட உட்காந்துருந்தாங்க. வரவே இல்லை. வராத பட்சத்தில் தான் நான் புகார் தெரிவித்தேன். 11:30 மணிக்கு நான் 11:30 மணி இருக்கும் நான் புகார் தெரிவிக்கும் போது. தயவுசெய்து மக்களை இதை கருத்தில் கொண்டுங்க. தயவுசெய்து இ-சேவை மையத்தில் ஆட்கள் குறிப்பிட்ட நேரத்தில் அங்கே இல்லைன்னா அவங்க மீது புகார் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.